டெண்டுல்கர் நல்லா ஆடுவாரு. அவன் போய் சொல்றான். டெண்டுல்கரை விட நம்ம பிரபஞ்சமா சூப்பர் ஆடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீயே சொல்லுடா, டெண்டுல்கர் நல்லா ஆடுவாரா இல்ல பிரபுதேவா நல்லா ஆடுவாரா? ஆமா, பிரபுதேவா நல்லா ஆடுவாரு. தேனிசை தென்றல் தேவா நல்லா பாடுவாரு. 2 பேரையும் வச்சு கச்சேரி பண்ணுங்க. கச்சேரி நடத்துறது இருக்கட்டும், எங்க இவ்வளவு தூரம்? பக்கத்துல தார் போட்டிருக்காங்க. மார்க்கெட் வரைக்கும் சுத்தின்னு வந்தேன், அதான் தூரம். இன்ஸ்பெக்டர் ஜோக் அடிக்கிறாரு. எல்லாரும் சிரிங்கடா, சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் அழ போறீங்க. கயிறு பச்சிருக்கு, வெங்காயம் அழிய போறியா? மறுபடியும் உன் மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒருத்தர் அவருக்கு காட்டுகிறார். ஒரு போட்டோ கொடுங்க, நீங்க யாருன்னு அவங்க காமிச்சிட்டு வர. எனக்கு என்ன பொண்ணா பார்க்க போற? போட்டோ கேட்கிற, போய் உயிரை எடுத்துட்டு வாங்கடா. அடிக்க வந்துருக்கானுங்கடா. உன்ன அடிக்க வந்திருக்கானுங்களா? அப்ப நம்ம ஊர் பவர் காத்து. நம்ம ஊர்ல எது பவர்? நாமளே சிம்லி வேலை வாழ்ந்துருக்கோம். நைட்டு மூஞ்சி படுத்தணும் கூட கழுவாம அப்படியே வந்துட்டுக்கிறேன். போய் மூஞ்ச கழுவிட்டு வாடா. நாங்களாம் கூட குரூப்பா ஃபைட் பண்ணோம். அவன் ஒன்னும் அழகுக்காக சந்தனம் பூசல, எங்க கிரி மாறு வச்சதுக்காக சந்தனம் பூசிக்கிறான். நாயே, நான் யாரும் தெரியக்கூடாது மாறு வேஷம் போட்டிருக்கேன். கரெக்டா கிரினியா பேரு 8 நாள் சந்தனம் எல்லாம் வாங்கி மூஞ்சில பூசிட்டா மாறுபாடு மாறுபாடா? வா சண்டைக்கு, வா சண்டைக்கு. மறுபடியும் அடை வந்து நிக்கிறா. நீ அச்சா ஒன்றை முழுத்துக்காம பெரிய சூப்பரா அசிஸ்டன்ட் அடிச்சா பறந்து போய் டிரான்ஸ்ஃபார்மர் தான் விழுவாரு. நான் காக்கா குருவினா டிரான்ஸ்ஃபார்மர்ல மாட்டி சாக கூடாது. பக்கத்துல இடத்து கம்பி இருக்கு, அங்க போய் மாட்டி திறக்கிற உள்ள இறங்கி அடுப்பு எடுக்க போறியா? இல்ல நாயே, இதை எடுத்து 4 பேர் அடிக்கலாம் தான். கார்பரேஷன் காரனே கட்டாபார போட்டு முடிச்சுதான் தூக்குவான். நீ வெறும் கையால தூக்குறீங்க. சண்டை போட்டா சட்டி போன மாதிரி தான் வந்து முடியா? எதனா கிணத்துல கொத்துல போய் சாப்பிடா. போனாரு அணிஞ்சுதான் ஓடி வர. அருவாளால வெட்டினா தான்டா கொலை. அருவாமனையால வெட்டினா அதுக்கு பேரு சமையல். இப்ப நான் செய்ய போறது கொலை இல்ல, சமையல். பகல்ல நடு ரோட்ல இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு. யாருமே பாக்கலையா? நான் சரியா பாக்கல, இவன் வந்து மச்சிட்டான். ஓ, அப்படி பாருங்க. சொல்ல நானும் பாக்கல சார். நீங்க பாக்கலையா? ஆமா சார், நானே பாக்கல. நீ எப்படி பாக்கலாம்? கண்ணை மூடி மறைச்சிட்டான் சார் இந்த கபோர்டு. கொலைகாரனை யாருமே பார்க்கல. நான் பார்த்தேன் சார். சொல்லு, எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? ரொம்ப கோவமா இருந்தா சார். கொலை பண்றான் கோவமா இல்லாம சிரிச்சிட்டா இருப்பான். அவன் முகம் எப்படி இருந்தது? மூஞ்சி நிறையா பூசலாம் சார். போதும், இந்த ஒரு எவிடன்ஸ் போதும். அவனை நான் கண்டுபிடிக்கிறேன். மூஞ்சில சந்தனம் பூசிருக்க, நீதான கொலைகாரன். சார், நான் ஓப்பனுக்கு சந்தனம் பூசிருந்தேன் சார். ஏதோ சண்டை நடக்குதுன்னு சொன்னாங்க, ஓசியில வேடிக்கை பார்க்கலாம்னு வந்தேன். என்ன போய் கொலைகாரன் சொல்லிக்கிறேன் சார்.
அருவாமனையில அரை மூடி தேங்காய் வச்சுட்டு போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? தேங்காவை திருச்சி வைங்க, நான் வந்து தேங்காய் சட்னி செய்து வைக்கிறேங்கிறது அர்த்தம். போய் கொலைக்காரங்க புடிங்க சார். ஹலோ, இனிமே சிட்டியில இந்த மாதிரி நிறைய தேங்காய் மூடிகளை நீ பொறுக்க வேண்டியது இருக்கும். எதுக்குடா இந்த மாதிரி அரை மூடி தேங்காவை போட்டு போறேன்? முழு தேங்காவை போட்டா உடச்சி தண்ணி குடிப்பீங்கன்னு தெரியும்டா, அதனாலதான் அரை மூடி தேங்காவை போடுறேன். என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலைல 9 மணிக்கு கீழே போடுவாங்க பாருங்க. சிட்டியில மொத்தம் 100 கார்பரேஷன் ஆபீஸ், 500 குப்பை லாரி, 750 குப்பை லாரி டிரைவர், 1000 குப்பை தொட்டி, 500 குப்பை கூட, 1000 தொடப்பம், மொத்தம் குப்பாடுறதுக்கு 15000 பேர். அதுல 10000 பேர் குப்பைக்காரங்க, 5000 பேர் குப்பைக்காரங்க. இவ்வளவு பேர் இருந்தோம் மெட்ராஸ்ல குப்பை சேருதுன்னா அதுக்கு யாரா காரணம்? டைரக்ட் தான் காரணம். என்னடா எது கேட்டாலும் பாவம் அந்த பொம்பளை வலிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு யார் தெரியுமா காரணம்? அந்த சனிய சகட. அவனை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா அவனை நான் அழிச்சு காட்டுறேன். நீ பாட்டுக்கு எல்லாரையும் அருவாமனையில அறிஞ்சிட்டு போவ, போலீஸ சும்மா வேடிக்கை பார்க்க சொல்றியா? நீ சும்மா பாரு, இல்ல 50 கிலோ மிச்சர் வாங்கி சாப்பிட்டு பாரு. ஆண்டவன் வீட்டை பர்மிஷன் வாங்கிட்டேன், அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். உன் தங்கச்சி தேங்காய் பத்து வாங்கி வச்சு வாங்கி வந்தியா? கடைக்கு அனுப்பிச்சா கடைக்கு போங்கடா. ஆண்டவன் வீட்டை பர்மிஷன் வாங்கிட்டா ஆயிரம் கிட்ட தயிர் சாதம் வாங்கிட்டேன். வாப்பலாம், ஒருத்தர் வெட்ட முடியாது. சொல்லு சொல்லு. அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம் தான் எழுத்தேன். காமெடி எல்லாம் பண்ணாத. அவரை வச்சு காமெடி எல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா ஆக்ஷன் படம் பண்ணலாம். நான் அந்த சரத்தை கேட்கல, இந்த சரத்தை எதுக்குடா ஈத்த? ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கலாம் ஈத்தேன். டேய், நானும் வெடிக்கலாம் தான்டா ஈத்தேன். நீ யாருக்கு பேசுறது தெரியுதா? பட்டாசு பாடி, இந்த பாடி பேச மாட்டான். ஆம்பளை குரல்ல பேசுமா, பொம்பளை குரல்ல பேசுமா? சிறு குரல்ல பேசும். ஏய், அந்த பாத்தல சாமி நீட்டு என்ன சரவண பவன்ல இருந்து டிஃபன் கேட்டி அமைச்சுக்கிறாங்க. வெரி குட். ஏய், நீ கொஞ்சமா வளர்த்திய உன் குழந்தை அத பார்சல் பண்ணி அமைச்சுக்கிறேன் பாரா. மார்ச் மாசத்துல ஏப்ரல் ஃபுல் பண்றீங்களா? உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். ஏய், கையெடு. நாங்களே தப்ப மேட்ரு நீட்டிக்கிறேன், நீ வந்து தப்பா சட்டம் பேசிக்கிறேன்.